ஏற்காடு அருகே திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு சலவை கூடத்தில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட வெள்ளத்தால் அணைமேடு பகுதியில் உள்ள சலவை கூடத்தில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. 150 சலவை தொழிலாளர்கள் துணிகளை வைத்துள்ள கூடத்தில் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சேலம் நகரின் வழியாக செல்லும் திருமணிமுத்தாறு நாமக்கல் அருகே காவிரியில் கலக்கக்கூடிய சூழலில் தற்போது திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி திருமணிமுத்தாறு கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மற்றும் ஏற்காட்டில் பெய்த கனமழை காரணமாக திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட வெள்ளத்தால் அணைமேடு பகுதியில் உள்ள சலவை கூடத்தில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். தற்போது திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? மீட்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறதா? நிச்சயமாக, அதாவது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் அதே போல பல்வேறு இடங்களில் கனமான மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக ஏற்காட்டை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் ஏற்காட்டில் 144 மில்லிமீட்டர் அளவில், அதாவது 15 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்தது. அதே போல நேற்றைய நிலையை பொறுத்தவரை 238 மில்லிமீட்டர் அளவில் ஏற்காட்டில் மழை பெய்திருக்கிறது. அதாவது 24 சென்டிமீட்டர் அளவில் ஏற்காட்டை பொறுத்தவரை கடுமையான மழை பெய்திருக்கிறது. இதனால் ஏற்காட்டில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல பல்வேறு பகுதிகளில் அந்த எஸ்டேட் பகுதி, அதாவது சாலையோர எஸ்டேட் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் சாலைகளில் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து அதனை அகற்றும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் ஏற்காடு அடிவார பகுதியில், அதாவது மஞ்சவாடி கணவாய் என்ற பகுதியில் இருந்து இந்த திருமணிமுத்தாறு தொடங்குகிறது. ஏற்காட்டில் பெய்த இந்த கனமழையின் காரணமாக திருமணிமுத்தாறில் தற்போது ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 1972ஆம் ஆண்டு இந்த வெள்ளப்பெருக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போதுதான் இந்த மழையின் காரணமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் திருமணிமுத்தாறு கரையோர பகுதியில் பல்வேறு இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாநகரில் 11வது டிவிஷன் 11வது கோட்ட பகுதியில் அணைமேடு என்ற இடத்தில் 150 தொழிலாளர்கள் சலவை தொழில் கூடம் அமைத்து அந்த சலவையை பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரக்கூடிய துணிகளை சலவை செய்து அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த பகுதியில் தான் தற்போது இந்த திருமணிமுத்தாறை ஒட்டி இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் தண்ணீர் பூந்திருக்கின்றது. இதனால் தொழிலாளர்கள் ஒரு கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். திருமணிமுத்தாறு பகுதியில் அணைமேடு என்ற பகுதியில் அந்த தண்ணீர் அதிவேகமாக வருவதன் காரணமாக சலவை கூடத்திலும் தண்ணீர் புகுந்து தற்போது தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல சின்னேரி வயல்காடு என்ற பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. அங்கும் 50 வீடுகள் தற்போது தண்ணீரில் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த பகுதி மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருமணிமுத்தாறு என்பது இந்த சேலம் மாநகரின் மையப்பகுதியில் தொடங்கி வீரபாண்டி, பூலாவரி, வெண்ணந்தூர், அதே போல நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கி தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக பல்வேறு இடங்களில், அதாவது வெண்ணந்தூர், பூலாவரி, வீரபாண்டி ஆகிய இடங்களில் தரைமட்ட பாலங்களும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் வெண்ணுரைகள் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் தான் திருமணிமுத்தாறு 53 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்காட்டில் பெய்த கனமழையின் காரணமாகத்தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்காட்டில் கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 45 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்திருக்கின்றது. பல்வேறு பகுதிகள் ஏற்காட்டில் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாக ஏற்காட்டில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்காட்டில் உள்ள 63 கிராமங்களும் தற்போது இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏற்காடு மலைப்பகுதிகளிலும் ஈரப்பதம் அடைந்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நேற்றிலிருந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் ஏற்காடு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும், சுற்றுலா பயணிகள் செல்வதை மலைப்பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையில் தான் ஏற்காட்டை பொறுத்தவரை ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கின்றது, மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. அந்த பணியை துரிதமாக அங்கிருக்கின்ற நெடுஞ்சாலை பணியாளர்கள், அதே போல மின்வாரிய பணியாளர்கள் தொடர்ந்து உடனுக்குடன் அகற்றி அங்கு போக்குவரத்தை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்காடு பகுதியில் உள்ள சிற்று ஆறுகளும் அங்கு தண்ணீர் பெருகி ஓடக்கூடிய ஒரு காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் ஏற்காட்டில் பெய்த மழையின் காரணமாக ஒருபுறம் திருமணிமுத்தாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது, இன்னொரு புறம் டேனிஷ்பேட்டை பகுதியில் சரபங்கா நதி ஓடுகின்றது. அந்த சரபங்கா நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மழையின் இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.